மை டியர் அனிதா, நான் இப்ப துபாயில இருக்கேன். நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். உனக்காக நான் என் பழக்க வழக்கம் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன். சிகரெட் கூட குடிக்கிறது கிடையாது. கூடி சீக்கிரம் கையில தாலியோடையும் கை நிறைய பணத்தோடையும் நான் அங்க வருவேன். நீ எனக்காக காத்திருக்கவும். உன் பிரியமுடன் அஜய். மேடம், பால். மேடம், அஜய் சார் வந்திருக்காரு. அஜய், இதுக்கு முன்னாடி இங்க வந்தீங்களா? வந்தேன். நான் அன்னைக்கு வந்தப்ப சார். யாரு? அனிதாவோட கசின். உள்ள வாங்க, சார கூப்பிடுறேன். உட்காருங்க சார். குட் மார்னிங் சார். மார்னிங். உட்காருங்க. எப்ப கல்ஃப்ல இருந்து வந்தீங்க? இன்னைக்கு தான் வந்தேன். என்ன திடீர்னு? உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருந்துச்சு. உங்களை பத்தி நிறைய அனிதா என்கிட்ட சொல்லியிருக்கா. அவங்களுக்கு எதையுமே அதிகப்படியே சொல்றதான் பழக்கம். அனிதாவோட அப்பா, அதாவது உங்க மாமா, என்கிட்ட எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே ஒரு டிமாண்ட் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அவளை பார்க்கவோ பேசவோ கூடாது. மாமாவோ அனிதாவோ என்கிட்ட எதுவும் சொல்லல. அனிதா உண்மையா ஒரு நல்ல மனைவி. அனிதா இப்ப இங்க இல்ல, அவளோட வீட்டுல இருக்கா. அப்படியே அவ இங்க இருந்திருந்தாலும் உங்களை அவ பார்க்க மாட்டா. சார், டீ. டீ குடிங்க. நோ தேங்க்ஸ். அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். நீங்க வந்த அன்னைக்கு அவர் என்ன பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஐயோ, இன்னைக்கு காலையில தான் உங்களை பத்தி நினைச்சேன். அப்படியா? சரி வா. என்ன, இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போக வேண்டியது இல்லையா? போகணும். அப்படியே உன்னை கொஞ்சம் பார்த்துட்டு போலாம். நீங்க வர விஷயத்தை எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. திடீர்னு வரணும்னு தோணுச்சு. அஜய் இங்க வந்திருந்தானா? இல்லையே, கல்ஃப்ல இருந்து வந்த விஷயத்த பாட்டி சொன்னாங்க. நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. எப்போ? இன்னைக்கு காலையில. வந்து என்ன சொன்னாரு? கல்யாண வாழ்த்துக்கள் நேர்ல சொல்ல வந்திருந்தாராம். இனிமே இங்க வராதுன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லிட வேண்டியதானே? நானும் அந்த மாதிரி தான் சொன்னேன். அனிதா என்ன அனுசரிச்சு போற ஒரு நல்ல மனைவி. இன்னும் அவ இங்க இருந்திருந்தாலும் உங்களை பார்க்க பிரியப்படவே மாட்டான்னு சொன்னேன்.
அப்படிதான் பேசணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா இங்க இருக்கிற வரைக்கும் அஜய் இந்த வீட்ல கால் வைக்க மாட்டாரு. ஆ. பாட்டி மாமாவும் எங்க போயிருக்காங்க? பக்கத்து வீட்ல யாரோ செத்து போயிட்டாங்களாம், அங்க போயிருக்காங்க. சரி நீங்க வாங்க, ஆ. உள்ள போலாம். ஆ, நான் சூப்பர். எடுத்துட்டு வரேன். அனிதா மேடம் இல்லையே. இருந்துட்டு இல்லைன்னு சொல்றியா இல்ல இல்லாமலே இல்லைன்னு சொல்றியா? நான் எதுக்கு சார் உங்ககிட்ட போய் சொல்லணும்? நீங்க சொந்தக்காரங்க இல்லையா? எப்போ வருவாங்க? அதெல்லாம் என்கிட்ட சொல்லல. ஆ, இங்க காலையில பால் கொண்டு ஊத்து வரல, அந்த பொண்ணு வரது இல்லையா? அவ என் தங்கச்சி தான், பேர் பாரதி. எது கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, போன தடவை வந்தப்ப பார்த்தது, அப்புறம் அடிக்கடி பார்க்க முடியல, அதான் கேட்டேன். என்னன்னு தெரியல, அவளுக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கான். அது அவளே வந்துட்டா. ஆ. ஓ, பாரதி, மேடம் வந்தா நான் வந்து போனேன்னு சொல்ல போறோம். இந்த ஆளை பார்க்கும்போது மட்டும் அவ எதுக்கா இப்படி பயப்படுறா? ராஜேஷ், ராஜேஷ் வண்டி நிறுத்து. சீக்கிரம் சீக்கிரம் இப்படி வண்டி திருப்பு. சீக்கிரம் போ, சீக்கிரம். ரினியூவல் பண்ணியா? யாருன்னு தெரியல, எங்களை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டே வரா சார். நீங்க போங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கான்ஸ்டபிள், அவனை இழுத்துட்டு வாயா. அனிதாவை வசைப்படுத்துறதுக்கு என்ன வழி? என்ன ஒரு கஷ்ட காலம். எனக்கு புரியுது. எனக்கு காதலிச்சனால வந்த கஷ்டத்தை நினைச்சு தானே இப்படி சொல்றீங்க? முதல்ல வைத்து பார்க்கலாம், சண்டை அப்புறம் போடலாம். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்ன பாரதி இது, சின்ன குழந்தை மாதிரி. நான் ஊட்டி விடுறேன். இன்ஜெக்ஷன் போட்டுதான் ஆகணும். நான் என்ன நாயா? ஓ, நாய் என்ன சாதாரண மிருகம் தானே, நீ அப்படியா? இந்த சாப்பிடு கொஞ்சம். ஆ, உனக்கு என் மேல உண்மையான காதல் இருந்தா இப்போது உண்மையை சொல்லு. உங்க மேடத்தோட முறமாப்பைய பார்க்கும்போது நீ ஏன் பயப்படுற? அது நான் போலீஸ்காரர்கிட்ட சொல்லும்போது நீங்க கேட்கலையா? உன் பின்னாடி வந்து தொல்லை பண்றான்னு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் நீ சொல்லலையே. என்ன விஷயம்? என்ன கட்டியும்? நீ என்ன கட்டிக்க போறேன்னு சொல்ல வேண்டியதானே, பிரச்சனை தீர்ந்துரும்ல. நான் சொல்றேன், ஆனா நீங்க அவங்கிட்ட சண்டைக்கெல்லாம் போக கூடாது. உன் வார்த்தைய இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கேட்காம வந்திருக்கேனா? சொல்லு ராஜேஷ். அது வந்து ஒரு வந்து இல்ல போய் இல்ல, உண்மையை சொல்லு சீக்கிரம்.